ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோடைய ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் இம்பார்ட்டண்டான ஒரு திங்க், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோடைய கன்ஃபர்மேஷனில் செகண்ட் டே அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்றைய தினமே முக்கால்வாசி மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெதர் இட் மேபி அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆர் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆர் டிக்ளைன் அண்ட் குவைட் சம் அதர் திங்ஸ், டோட்டலி 6 வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணாதவங்களாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க. அண்ட் 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் சார்பாக சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆர் அக்செப்ட் அண்ட் ஜாயின், இது ரெண்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய சீட் அப்படின்றது வேக்கண்ட்டாக அறிவிச்சிருவோம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஸோ லாகின் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு திங். ஸோ இந்த ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் எதை வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு போட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். போத் அகாடமிக் அண்டு அதுவும் அகாடமிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் 7.5, ரைட்? ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் ரவுண்ட் 2ல இருந்து வேறு பாதி பேர் வருவாங்க. அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 97,000 ஐ திங்க். ஸோ 97ல இருந்து அதாவது உங்களுக்கு அந்த ஆண்டை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1,97,000 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 1,04,603 ஐ திங்க். ஸோ அந்த இதுல இருந்து இந்த இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97, இதில் ஒரு 3, இதில் ஒரு டோட்டலி ஒரு 6 போச்சு அப்படின்னா ஒரு 94,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா போட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆர்எல்ஸ் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வந்துட்டு யார் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பேசியிருந்தேன். அதாவது எனக்கு நியர்பைல தான் காலேஜஸ் வேணும், என்னுடைய லொக்கேஷன்ஸ்க்கு நியர்பைல காலேஜஸ் வேணும், இது ரொம்ப ஃபேர்பைல இருக்குது அண்ட் இந்த கோர்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த காலேஜ் அப்படின்றது நான் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்துட்டு கொஞ்சம் இதான காலேஜ் அப்படின்றது. அந்த சார்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது அப்படி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேணா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேற ஏதாவது ஒரு சில காலேஜஸ், ரைட்? மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து கிடைச்சதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இப்போ இதில் வந்து சும்மா ஒரு பார்ட்டிசிபேஷன்ஸ்க்காக ஒரு சில பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் இதில் ஒரு நல்ல காலேஜ் வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவங்க நீங்கள் எது வேணாலும் இது பண்ணுங்க. சரி, இட் டசன்ட் மேட்டர் வெதர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கறது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கறது உங்களுடைய கையில் இருக்குது. டிக்ளைன் கொடுத்துட்டு போகாதீங்க. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் சம்திங் ஆப்ஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. அண்ட் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுக்க வேண்டாம். மோஸ்ட் ப்ராபபிலி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு டயர் 2 டயர் 3 காலேஜஸ்ல தான் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அது வேகன்சி லிஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு டயர் 1 டயர் 2 காலேஜஸ் பாதி காலேஜஸ் வந்து டோட்டலி அதாவது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 0 சீட்ஸ் தான் இருக்கு. அந்த ஒரு இதனால இப்போ டயர் 3 காலேஜஸ் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த டயர் 3 காலேஜஸ் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் வர்ஸ்டா இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு இதை வந்துட்டு திங்க்ல வச்சுட்டு நீங்க வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.